சென்னை புரசைவாக்கம் என்ஐஏ கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு ஹிந்தியில் பேசிய நபர் பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்தார். என்ஐஏவின் புகார் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அழைப்பு வந்த செல்போன் நம்பரை வைத்து மிரட்டல் விடுத்தவரை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி அவரது தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் உவரி போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வந்தனர். பல கட்ட விசாரணைக்கு பிறகும் முன்னேற்றம் இல்லை. இதனால் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த மழையில் நீலகிரி மலை ரயில் பாதையில் 5 இடங்களில் மண் விழுந்தது. இன்று மலை ரயில் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த 18ஆம் தேதி இதேபோல் மண் சரிவு ஏற்பட்டதால் 4 நாட்களாக நிறுத்தப்பட்ட மலை ரயில் நேற்றுதான் ஓடத் தொடங்கியது. இன்று மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் காலை முதல் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அரசு பஸ்களில் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் நின்று கொண்டும் பஸ்ஸுக்குள் குடையை பிடித்தபடியும் பயணம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. நீர்நிலைகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கோதை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பிற்பரப்பு அருவியில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. கோவை பில்லூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்வதால் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் மொத்த உயரம் 100 அடியில் 94 அடிக்கு தண்ணீர் நிரம்பிவிட்டது. மின் உற்பத்திக்காகவும் அணை பாதுகாப்பு கருதியும் வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்க வேண்டாம் என கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மஞ்சளாறு அணைக்கு தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 50 அடியை எட்டியது. சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியது. மஞ்சளாறு அணையும் முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை நிரம்பி மழைநீர் வீணாக கடலில் கலக்கிறது. வீணாகும் நீர் ராதாபுரம் கால்வாய்க்கு திரும்ப வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தமிழக கடலோரத்தில் ஈரப்பதத்தை உறிஞ்ச வாய்ப்புள்ளது. இதனால் தமிழக பகுதிகளில் ஈரப்பதம் குறைந்து வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்க அரசின் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான சட்டம் செல்லாது என கோல்கட்டா ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பாரதிய ஜனதாவின் சதி என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சாதி, மதம் தொடர்பான வெறுப்பு கருத்துக்களை பேசக்கூடாது என பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிய பஸ்கள் வாங்காததால் பழைய பஸ்களின் எண்ணிக்கை உயர்ந்துவிட்டது. 8682 புதிய பஸ்கள் வாங்கவும் 1500 பஸ்களை கூண்டு கட்டி புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். இனி மாதந்தோறும் 300 புதிய பஸ்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றார். புதுச்சேரியிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கூடுதல் பஸ்கள் இயக்க கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். சென்னைக்கு பஸ்கள், ஹைதராபாத், திருச்செந்தூருக்கு பஸ்கள் இயக்க வேண்டும் என கூறியுள்ளார். தமிழகத்தின் தினசரி சராசரி மின் தேவை 15000 மெகாவாட். கோடை காலத்தில் இது அதிகரிக்கும். கடந்த ஆண்டு கோடையில் 19387 மெகாவாட்டாக இருந்தது. இந்த ஆண்டு 20830 அதிகரித்துள்ளது. கோடை வெயில், தேர்தல் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய தென் மாநிலங்களிலும் மின் தேவை அதிகரித்தது. அதில் தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது. IPL சீசனின் இறுதிப் போட்டி 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகிறது.
முந்தைய கிரிக்கெட் போட்டிகளில் சம்பந்தப்பட்ட போட்டிக்கான டிக்கெட் வைத்திருந்தால் அதை காண்பித்து மாநகர பஸ்களில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 24, 26 தேதிகளில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு மாநகர பஸ்களில் சலுகை பயணம் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கைக்கு சிபாரிசு கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிக விண்ணப்பங்கள் வந்தால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா பரவி வருவதால் கோவை விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளிடம் சுகாதாரத்துறையினர் தீவிரமாக காய்ச்சல் பரிசோதனை செய்து வருகின்றனர். சென்னை மண்ணடி காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வந்த பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்த வழக்கில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உட்பட பணியாளர்கள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கோவையில் உக்கடம் டு ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி நடக்கிறது. உக்கடம் பஸ் நிலையத்தில் இருந்து பஸ்கள் வெளியேறும் இடத்தில் ரோட்டோரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளன. சாலை விரிவாக்கம் செய்ய வணிக வளாகம் இடிக்கப்படுகிறது. மேம்பால பணிகளை அடுத்த மாதம் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம், மசினகுடி, கூடலூர், நீலகிரி வனக்கோட்டங்களில் யானைகள் கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியது. யானைகள் கணக்கெடுப்பு பணியின் போது பதிவு செய்யப்பட்டு விவரங்களின் அடிப்படையில் யானைகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். விண்வெளியை மையமாக கொண்டு கண்காணிக்கும் திறன் செறிவூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முதல் உளவு செயற்கைக்கோள்களை அமெரிக்கா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன உதவியுடன் வானில் ஏவியுள்ளது. தெற்கு கலிபோர்னியா வாண்டன்பர்க் விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ஏவுகணை செயற்கைக்கோள்களுடன் கிழக்கு நேர மண்டலத்தின்படி அதிகாலை 4 மணிக்கு ஏவப்பட்டது. திருவண்ணாமலையில் பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். 4 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாபுரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொட்டு மழையிலும் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். இறுதி நாளான இன்று மாலை அம்மன் ஆராட்டு ஊர்வலம் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடந்தது. வரதராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. தஞ்சாவூர் மெலட்டூரில் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு பாகவத மேளா நாட்டிய நாடகம் நடைபெற்றது. நாட்டிய இசை ரசிகர்கள் கண்டுகளித்தனர். கர்ப்பரட்சாம்பிகை கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் செடல் உற்சவம் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் நேற்றிரவு நடந்தது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 தலை நாகத்தின் மடியில் படுத்து ஊஞ்சல் ஆடி பக்தர்களுக்கு முத்துமாரியம்மன் அருள் பாலித்தார். அம்மன் மீது மலர்களை தூவி பக்தி பரவசத்தில் பக்தர்கள் திளைத்தனர்.